ஸ்லோகத்தை பகவான் சொல்றார். இங்கதான் பகவானுடைய உபதேசம் ஆரம்பிக்குது. 2ஆம் அத்தியாயத்துல 2வது பாதத்துல உதஸ்வா கச்பலம் இதம் விஷமே சமுபஸ்திதம் அனாதி ஜோஷ்டம் ஆஸ்வர்யம் கீர்த்திகரம் அர்ஜுனா, இந்த நெருக்கடியான சமயத்துல கோலத்தனங்கிற அழுத்து உனக்கு எப்படி வந்துச்சு? ஆரியனுக்கு பொருந்தாது, சொர்க்கத்தையும் தராது, புகழையும் போக்கக்கூடியதாச்சு அப்படிங்கிறார். கீர்த்திகரம்னா புகழ போக்கிறோம். அவனுக்கு புகழ் இருக்கு, அதை போக்கிறோம். ஸ்வர்க்கியம் வந்துன்னா மேல் உலகத்துக்கும் கூட்டிட்டு போகாது நீ எடுத்துக்கிற முடிவு. அனாரியன்னா பண்புள்ள செயலும் கிடையாது அப்படிங்கிறார். அர்ஜுனா அப்படின்னு பகவான் இங்க வந்து அழைக்கிறார். அர்ஜுனங்கிறது ஒரு களங்கமில்லாத மனதுள்ள உடையவங்களுக்கு அந்த பேர். கச்பலம் அப்படிங்கிறது களங்கமுள்ள மனசை குறிக்கும். அதனால அந்த பொருத்தமா அந்த பேரையும் இந்த வார்த்தையும் பகவான் கொடுக்கிறார். கச்பலம் அப்படின்னு மெட்ராஸ் எல்லாம் திட்டுவாங்க, பார்த்திருக்கலாம். அழுக்கு மூட்டையே அப்படின்னு சொல்றது. உனக்கு பேர் வந்து ஒருத்தருக்கு தாமரை கண்ணன் பேரு, ஆனா கண்ணு வந்து அறகுறையா இருக்கு. இல்லாட்டி 1.5 கண்ணு இருக்கும். ராஜ பார்வை பாருன்னா எப்படி பார்க்க முடியும்? அது மாதிரி அர்ஜுனன் பேரை வச்சுட்டு அழுக்கடைஞ்சி போய் இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அர்ஜுனுடைய பலவீனம் வந்து அவருக்கு ஒரு வியப்பாகவும் நகைப்பாகவும் இருக்கு. புத்தக அப்படின்னா எங்க இருந்து? ஏன்னா யாராவது தூண்டணும். எல்லாருக்குமே கெட்ட புத்தி வந்து உள்ள இருக்கும், ஆனா தூண்டணும். எப்படி மருந்து பக்கத்துல இருக்கு, குச்சியிலையும் மருந்து இருக்கு, ரெண்டையும் உடச்சுனாதான் அதுல நெருப்பு வருது. அதே மாதிரி உனக்கு எங்க இருந்து இது வந்திருக்கும் அப்படின்னு கேட்கிறார். அர்ஜுனுடைய இயல்புல வந்து ஒரு கோலத்தனங்கிறது அவன் வாழ்க்கையில இதுவரை வந்ததே கிடையாது. இதுவரைக்கும் இல்லாதத திடீர்னு எங்க இருந்து இதை சம்பாதிச்ச அப்படின்னு கேட்கிறார். அப்போ அனாரிய அப்படிங்கிறது அன்பில்லாதவன் அப்படின்னு அர்த்தம். ஆஸ்வர்க்கியம் அப்படிங்கிறது சொர்க்கம் நிச்சயமா கிட்டாது, அதையும் சொல்லிட்டார். கீர்த்திகரம் அப்படின்னா உனக்கு புகழ் தராது, இருக்கிற புகழும் போயிடும், உள்ளதும் போச்சுன்னு ஆயிரும். ஆரியன் அப்படிங்கிற சொல் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்குங்கிற மாதிரி இங்க இருக்கிற அயோக்கிய அரசியல்வாதிகள்லாம் அப்படி காட்டிட்டாங்க. ஆனா இங்க அர்ஜுனன் வந்து சத்திரியன். அவன் ஒரு பிராமணன் கிடையாது, சத்திரியன். அவனை வந்து அனாரிய, நீ ஆரியனே இல்லை அப்படின்னு திட்டுறாரு. அது தன்னுடைய கடமையை வந்து ஒருத்தர் செய்யாத போது எப்படி ஒருத்தனை வந்து நாம திட்டுறோம்ல, ஒரு அதுக்கு என்ன சொல்லுவாங்க, பந்துன்னு சொல்லுவாங்க. சத்திரிய பந்து, பிராமண பந்து. பிராமண தன்மை இல்லை, ஆனா பிராமண குடும்பத்துல பிறந்திருக்கிறான். அப்போ அவன் திட்டும் போது அவனை சூத்திரன் திட்டுறது உண்டு. அப்படி ஏன் அப்படி சூத்திர மாதிரி இருக்காரு? ஒரு முறை பிராமண தீட்சை நடக்கும்போது ஒரு பக்தர் வந்து ஏற்கனவே பிராமண தீட்சை பெற்றவர் அவரு. அப்போ கூட அங்க அவரு இருக்கிறார். அவரும் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போது காலையே சொரிஞ்சுக்கிட்டு இருந்தார். மகாராஜ் அதை பார்த்துட்டு, ஏன் இப்படி சூத்திரத்தனமா இருக்கிற, பிராமணத்தன்மைக்கு நீ இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி பாதம் வந்து அந்த தன்மையை குறிக்கும், சூத்திரத்தன்மை. அதாவது கீழே, அது வந்து வசதி தான், தாழ்த்தி இல்லை. ஆனா அந்த கீழ்மையான செயலை வந்து திட்டும் போது ஒருத்தர் அந்த சூத்திரங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அனாரியங்கிற வார்த்தை இங்க பகவான் வந்து யூஸ் பண்றாரு. நீ மேன்மை மிக்கவங்க, அறநெறியில இருக்கிறவங்க வட பாஷையில வந்து ஆரியர்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதாவது வாழ்வின் குறிக்கோளான பகவானை வந்து அந்த வேதங்களுடைய அந்தம் அப்படிங்கிற இறைவனை வந்து ஒருத்தர் வந்து நாடி போகும்போது, அந்தத்தை அவாவுகிறவன் அந்தணன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நாடி போகும்போது அது வந்து பிராமணத்தன்மை அப்படின்னு இருக்கு. இந்த பிராமணர்கள்ல இந்த தன்மை இருந்தா அவன் ஆரியன்.
யாருக்கு எது வந்து பண்பாக இருக்கணுமோ அது இருந்துட்டா அவன் ஆரியன் அப்படின்னு நினைக்கிறான். அந்த பண்பு இல்லாத போது அவன் வந்து அனாரியன். நாட்டுக்காக உடலை துச்சமா மதிக்கணும், எப்பவுமே மக்கள் நலம், தேச நலம் அப்படின்னு இருக்கிறது அது வந்து சத்திரியர்களுடைய ஒரு தகுதி. அது இல்லாட்டி அவன் அனாரியன். இதே போல வைசியன் வந்து இல்லைன்னு சொல்லாதபடிக்கு பொருட்களை வந்து பண்டமாற்றுல கில்லாடியா இருக்கணும். அதுல வந்து சோம்பல் படக்கூடாது. அப்படி இல்லாத போது அவன்கிட்ட வைசியத்தன்மை இல்லாத போது அவன் அனாரியன்னு சொல்லப்படுறான். இதே போல ஒரு பொருட்களை உற்பத்தி பண்ண பாடுபடுறது, அதுகளுக்காக அங்கங்க அலையிறது, அந்த முரட்டு வேலைகள் எல்லாம் செய்யறவங்க வந்து அந்த பண்போட இல்லை அப்படின்னாச்சுன்னா அவங்களும் அனாரியர். ஒருவேளை இதுதான் அநாகரீகம்னு ஆயிருக்கோ என்னமோ தெரியல. அப்படி இது போல பகவான் வந்து அந்த வார்த்தை உழைக்கிற போது கள்ளத்தனம் இல்லாம இருக்கணும் மொத்தத்துல. அப்போ மக்கள்ல வந்து 3 விதமான பிரிவை கொடுத்து, ஒண்ணு வந்து விவேகம் உள்ள ஆரியர்கள், மேலோர்கள் ஒண்ணு. மேன்மக்கள்னு திருக்குறள் வரும். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் நன்மை தரும் ஒரு செயல் கூட உண்டு. மேன்மக்கள்ங்கிறது ஆரியர்களை விவேகம் உள்ளவங்க, விவேகத்தோட செயல்படுறவங்க. அடுத்து பேர் புகழ விரும்பி செயல்படுறவனும் இருக்கிறான். அவன் வந்து கீர்த்தி, அதுக்காக கீர்த்திகரம் அயக்கீர்த்தி புகழ் உனக்கு வராது, உள்ளதும் போயிரும் அப்படிங்கிறாரு. அடுத்து புண்ணியத்தை விரும்பி செயல்படுறவனும் ஒரு லிஸ்ட் இருக்கிறாங்க. அதனால ஆஸ் வர்க்கியம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீ மேலோனும் கிடையாது, சொர்க்கத்துக்கும் போக முடியாது, இருக்கிற புகழையும் ஓச்சிட்டு தான் போவ அப்படிங்கிற மாதிரி 3 வியூல பகவான் பேசுறார். இப்போ பகவான் இங்க வந்து அர்ஜுனனை வந்து ஆரியனுக்கு தகாத செயலை செய்யற அப்படின்னு சொல்லியும், ஒண்ணு சொர்க்கத்தை தராதுங்கிறதையும் உலகத்திலையும் புகழ கெடுக்குங்கிறதையும் 3 விதமா சொல்லிட்டார். காமத்தால பிறக்கிற பிள்ளைங்க வந்து ஆரிய பண்போட இருக்காது அப்படின்னு ஒரு செய்யுள் மனு வந்து எழுதியிருக்கிறார். கஸ்மாலம் அப்படிங்கிறது எதை அழுக்கு, அதை வந்து ஏன்னா அர்ஜுனன்கிறது அழுக்கற்றவன் கலங்கமற்றவன் ஒரு பேர். அந்த பேருக்கும் அவன் பொருத்தம் இல்லாம இருக்கானேன்னு சொல்லி பகவான் சொல்றார். இதயத்துல மனக்கலக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு விதத்துல இதய மாசுதான். மனம் கலங்கிய நிலையில பேசுற பேச்சு வந்து பேச்சிலே கணக்குல எடுக்க முடியாது. அது வந்து உளறல் தான் சொல்லுவாங்க. அப்படி உளறியே அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். உளறல்ல வந்து பொருள் இருக்காது அப்படிங்கிறது கருத்து. முக்கியமாக ஆரியன் அப்படிங்கிறது இனத்தை குறிக்கல, குணத்தை குறிக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. இது வந்து ஒரு முக்கியமான செய்யுள். இங்க இருந்துதான் கீதையை வந்து உபதேசிக்க ஆரம்பிக்கிறார் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தா பேடியாக இராதே, எதிரிகளை வாட்டுபவனே, உள்ள தளர்ச்சியை பலவீனத்தை விட்டு விட்டு எழுந்துரு அப்படிங்கிறார் 3வது ஸ்லோகத்துல. பார்த்தன் அப்படிங்கிற சொல் பிருதாவின் புதல்வன் அப்படின்னு அர்த்தத்தை தருது. அடுத்து இங்க வந்து 2 பேரையும் யூஸ் பண்றாரு. சௌந்தேயங்கிற பேரையும் சொல்ல கொடுக்கிறார். அதாவது பார்த்த ந எதற்கல் உபபத்தியது, சௌந்தேய கொடுக்கல. பார்த்தங்கிற சொல் வந்து பிருதாவின் புதல்வன். பிருதா அப்படிங்கிறது குந்தியுடைய பழைய பேர். குந்தி போஜன் வளர்த்ததுனால அந்த பேரே அவனுக்கு வந்து குந்தின் பேர். பிருதாவின் புதல்வன்கிறது பார்த்த, குந்தியின் புதல்வன்கிறது கவுந்தையா. குந்தையா அப்படிங்கிறது வந்து பேடித்தன்மையால போற வந்து அதர்மமா, போரிடாம பின்வாங்கி ஓடுறத தர்மமாகவும் மாத்தி பேசுறான் அர்ஜுன். சிறப்பிலும் இயல்பிலும் அர்ஜுனனுக்கு இந்த கோழத்தனம் வரக்கூடாது. அப்போ அவனை வந்து பரந்தபா, ஒரு எதிரிகள் வந்து இவனை பார்த்தாலே பயப்படக்கூடிய மாதிரியான உடம்பு அவனுக்கு இருக்கு. பரந்தபா அப்படிங்கிறாரு. இப்போ வந்து தற்காலிகமா அர்ஜுனனுக்கு மனத்தளர்ச்சி வந்திருக்கு. அது வந்து வீரனுடைய பலத்தை வந்து ஓச்சிரும். உடல் வலிமை, உள்ள உறுதி, ஆத்ம சக்தி, இது வந்து பலத்தின் வடிவங்கள். 3க்கும் சொல்லப்படுது. உடல், உள்ளம், ஆன்மா. உடலுக்கு வலிமை, உள்ளத்துக்கு உறுதி, ஆத்மாவுக்கு
சக்தி. இது பலத்தோடைய வடிவம். நான் தர்மவான், பாவ செயலை செய்ய மாட்டேன் அப்படி ஒருத்தர் முடிவு செய்தா அது அங்க பலவீனம். இந்த இடத்துல அர்ஜுனன் எடுத்த முடிவு பலவீனம். பலவீனத்தை விட்டுட்டு உனக்குன்னு இருக்கிற கடமைய செய்ய தயங்காத, எழுந்துரு அப்படிங்கிறார். இது தர்மத்தின்படி அவன் பேசல, பலவீனத்த அடிப்படையில பேசல. தனக்கு அனுகூலமா பகவான் தனக்கு அனுகூலமா பகவான் இல்லையே அப்படிங்கிற நினைப்புல உணர்ச்சி வசப்பட்டு அடுத்து பேச ஆரம்பிக்கிறான் அடுத்த ஸ்லோகத்துல. ஹரே கிருஷ்ணா.